இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ C++ இன்டர்வியூ ஆர் பிளேஸ்மெண்ட் சீரியஸாக தான் இருக்க போகுது. பாலிமார்ஃபிசம் இது ஊப்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்னு நம்ம சொல்லலாம். இந்த கொஷின் இல்லாமல் எந்த ஒரு C++ இன்டர்வியூவும் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hello Techies, welcome back to our channel letuscodetogether. C++ interview preparation point of viewல இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் go ahead right now and click the subscribe button, press the bell icon so that நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். நம்ம சேனலில் C++ ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ், how to be a better techie in the software corporate worldன்றதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் பாலிமார்ஃபிசம்? பாலிமார்ஃபிசம், பாலின்றது மல்டிபிள். ஸோ பாலிமார்ஃபிசம்னா ஹேவிங் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். இட் கேன் பி ஹேவிங் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சேம் நேம்ஸ் பட் வித் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் பேசிஸில் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஓவர்ரைட் பண்ணுறது. இந்த எல்லா கான்செப்ட்ஸும் இதில் வரும். இதுக்கு நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பர்சனே எடுத்துக்கலாம். அட் அ டைமில் ஒரு பர்சனால் எம்ப்ளாயாகவும் பிரதராகவும் ஹஸ்பண்டாகவும் இன்னொரு ஏகப்பட்ட ரோல்ஸ் ப்ளே பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ரோல் ப்ளே பண்ணும் பொழுது அவங்களுடைய டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயிங் டு ஆஃபீஸ், டேக்கிங் கேர் ஆஃப் டாட்டர், ஹெல்பிங் தேயர் வைஃப்ஸ் எக்ஸெட்ரா. 2 types ஆஃப் பாலிமார்ஃபிசம்ஸ் இருக்குது. ஒன்று கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், நம்பர் 2 ரன் டைம் பாலிமார்ஃபிசம். கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னா ஃபங்க்ஷன் காலை ரிசால்வ் பண்ணுறது கம்பைல் டைம்லேயே ஆர் கம்பைலரே அந்த வேலையை பார்த்துட்டோம். அதுலேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்னொன்று ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் when there are multiple functions with same names but with different arguments, அதை தான் நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு ஒரு சாம்பிள் C++ ப்ரோக்ராம் நம்ம எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், நான் இங்கே ஒரு பேசிக்கான ஒரு கன்சோல் அப்ளிகேஷனோட ஸ்லைட்டை நீங்கள் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 2 பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துடலாம் வித் சேம் நேம்ஸ். ஜஸ்ட் அவாய்ட் கன்ஃபியூஷன், ரிட்டர்ன் டைப்பை நான் சேமாக வச்சுக்க போகிறேன். ஃபங்க் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை இன்டீஜர் ஆர்கியூமெண்ட்டோடையும் இன்னொரு ஃபங்க்ஷனை டபுள் ஆர்கியூமெண்ட்டோடையும் நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ த சேம் இங்கே நம்ம ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம டபுள்னு கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம மெயினில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ compile time polymorphism int argument வச்சு நம்ம ஒரு காலையும் டபுள் ஆர்கியூமெண்ட் வச்சு இன்னொரு காலையும் நம்ம கால் பண்ணலாம். அவுட்புட் என்ன வருதுன்னு நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இதுதான் இதனுடைய அவுட்புட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் நேம்ஸாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது 2 ஆர்கியூமெண்ட்டையும் எடுத்துக்கிடுது. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸும் டேட்டா டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸும் இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் ரிட்டர்ன் டைப் அப்படின்றது இட் டசன்ட் மேட்டர். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் லைக் ப்ளஸ், மைனஸ், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், இது எல்லாமே நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக, நம்மளோட ஒரு கஸ்டம் டேட்டா டைப்புக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா எஸ்.
oops ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதை சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அந்த எக்ஸாம்பிளில் எப்படி 2 கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஆட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம சாம்பிள் C++ ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இங்கே நம்ம 2 கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணக்கூடிய ப்ளஸ் ஆப்ரேட்டர் நம்ம இங்கே ஓவர்லோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம எழுதிக்கலாம். இங்கே ரியல் இமேஜினரின்னு நம்ம 2 ப்ரைவேட் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வாட் ஆர் ஆல் த பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் தட் ஹேவ் டு பி அப்ளைட் வென் டீலிங் வித் கிளாஸஸ்ன்றதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணனா கார்டு கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ int m_real int m_imaginary. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ன்றது கிளாஸ் நேமில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இனிஷியலைசேஷன் பர்பஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ int real, அதை நம்ம ஒரு 0க்கு ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். int January = 0. ஸோ இதில் நம்மளுடைய மெம்பர் வேரியபிள்ஸ்க்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணிடலாம். m_ equal to right. தென் நம்மளுடைய ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ரேட்டர் எந்த ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ண போகிறோமோ அது. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஆக்சுவலாக இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேட்டர் ப்ளஸ் கான்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் obj. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரிசல்ட்டிங் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்டை நம்ம உள்ளே க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அந்த ரிசல்ட் ஆப்ஜெக்டில் நம்ம தேவையான வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ m_real equal to இன்கமிங் ஆப்ஜெக்டோட m_real ப்ளஸ் இந்த கிளாஸோட m_real. தட் மீன்ஸ் அட் டயத்தில் நம்ம 2 ஆப்ஜெக்ட்ஸை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஒன்று இந்த இன்கமிங் ஆப்ஜெக்ட், இன்னொன்று இங்கே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட். இங்கே எதுக்கு இந்த கான்ஸ்ட் கீவேர்டு அப்படின்னா, இன்கமிங்காக வர்ற இந்த ஆப்ஜெக்டை இந்த ஃபங்க்ஷன் மாடிஃபை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஒய் ரெஃபரன்ஸ்? ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு டூப்ளிகேட் காப்பீஸ் க்ரியேட் பண்ணாது. ஜஸ்ட் பாஸ் பை வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் டூப்ளிகேட் வேல்யூஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த சேம் அடிஷனாக நம்ம இமேஜினரி வேரியபிளுக்கும் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த ரிட்டர்ன் டைப்ன்றது இந்த சேம் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு கிளாஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம் வித் பேராமீட்டர்ஸ். 2 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். So C3 equal to C1 plus C2. ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்புட் வேல்யூஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக void print அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஜஸ்ட் ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறோம். std_n. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்புட் ஆப்ஜெக்ட் C3லேருந்து பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிடுறோம். ஸோ இதனோட அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரியலோட வேல்யூ 30 which is 10 plus 20. இந்த 2 ரியல் வேல்யூஸ் அடிஷன். இமேஜினரி வேல்யூன்றது 20 plus 30 which is 50.
Runtime polymorphism. Runtime polymorphismல function call resolving அப்படின்றது அந்த decision runtimeல தான் எடுக்க முடியும். கம்பைலருக்கோ கம்பைல் டைம்ல நம்ம எடுக்க முடியாது. Runtime polymorphismனாலே virtual அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துடும். விர்ச்சுவல் கீவேர்டோட ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பேஸ் கிளாஸில் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதனோட டிரைவ்டு கிளாஸில் அதே ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரன்டைம் பாலிமார்ஃபிசம் ஒரு ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம இதனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரன்டைம் பாலிமார்ஃபிசம் இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இங்கே நம்ம பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன் வித் த கீவேர்ட் விர்ச்சுவல் வாய்ட் printன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்க போகிறோம். virtual print something like I am a virtual base print function std and l. okay, at the same time நம்ம ஒரு non virtual void show அப்படின்ற ஃபங்க்ஷனையும் print பண்ணிக்க போகிறோம். the same way but with different text. I am a non-virtual base show function. okay, so நம்ம இப்போ derived class அப்படின்னு ஒரு கிளாஸை பப்ளிக்காக பேஸ் கிளாஸில் இருந்து நம்ம derive பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ், பட் ஃபஸ்ட் இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை வித்தவுட் வாய்ட் கீவேர்டோடையும் ஸோ ஐ எம் derived print function. so next void show I am derived show function என்றதையும். ஸோ எதுக்கு இந்த ஷோ ஃபங்க்ஷன் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது வித்தவுட் விர்ச்சுவல் கீவேர்டு இருக்குது பேஸ் கிளாஸில். ஸோ இதை வந்து கம்பைல் டைமுக்கு எக்ஸாம்பிளாகவும் இதை ரன் டைம் பாலிமார்ஃபிசம்க்கு எக்ஸாம்பிளாகவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் பாயிண்டர் க்ரியேட் பண்ணிடலாம். derived இன்ஸ்டன்ஸையும் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ பேஸ் பாயிண்டரை டிரைவ்டோட அட்ரஸ்க்கு பாயிண்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். ஸோ பாயிண்டர்லேருந்து நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனையும் கால் பண்ண போகிறோம், ஷோ ஃபங்க்ஷனையும் கால் பண்ண போகிறோம். அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் பிரிண்ட் கால் பண்ணும்போது ஐம் அ derived print function அப்படின்ற அவுட்புட்டும், செகண்ட் ஷோன்றதை கால் பண்ணும் பொழுது ஐம் அ நான் விர்ச்சுவல் பேஸ் ஷோ ஃபங்க்ஷன்றதும் டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வித் விர்ச்சுவல் கீவேர்ட் நீங்கள் பேஸில் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை டிரைவில் ஓவர் ரைட் பண்ணும் பொழுது மோஸ்ட் ரீசன்ட் டிரைவ்டு வெர்ஷன் தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. அட் த சேம் டைம் நீங்கள் சேம் சிக்னேச்சர் வித்தவுட் விர்ச்சுவல் கீவேர்டு யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் ஃபார் யூ டுடே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு C++ இன்டர்வியூ கொஷின். ஸோ டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் ஆர் காலேஜ் படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பசங்களுக்கு கூட கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். கிவ் இட் அ thumbs up so that it will reach multiple people. I'll meet you with another great content next time. Until then, take care, bye-bye.